இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் அதிகாரம் 21 வசனம் 1. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். சாராளுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறியது. சாராளுடைய வாழ்க்கையில கர்த்தர் உரைத்தபடியே செய்தாராம். பிரியமானவர்களே, வயது சென்ற கர்ப்பம் செத்து போன இந்த சாராளுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வயதாயிடுச்சு, பிள்ளை பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனாலும் கர்த்தர் சொல்லிட்டாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பல விதமான ஆசீர்வாதங்கள், பல விதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறாங்க. கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு வருகிறார் ஆபிரகாம். பிரியமானவர்களே, வாக்குத்தத்தம் கொடுத்த உடனே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறலை, கால தாமதமாகிறது. ஆனாலும் பிரியமானவர்களே, வாய்ப்பே இல்லை, சூழ்நிலையே இல்லை, இது நடக்கவே நடக்காது, இது முடியவே முடியாது என்று சொல்லப்பட்ட இவங்க லைஃப்பில் கர்த்தர் செய்து காண்பித்தார். கர்த்தர் சொன்ன வார்த்தை வயதான காலத்தில் அவங்க வாழ்க்கையில் நிறைவேறியது. பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை நிறைவேற்றுவார். என்கிட்ட ஆண்டவர் பேசியிருக்கிறார், இன்னும் அந்த வார்த்தை நிறைவேறலையே, கர்த்தர் பேசின வார்த்தைகள் நிறைவேறாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வேளை சோர்ந்து போயிருக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடி சாராளுக்கு செய்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வார். விசுவாசத்தோடு காத்திருங்க, தொடர்ந்து செபிங்கள். கர்த்தர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற மனபுத்திரனும் அல்ல. சொன்னதை செய்கிற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் செய்து முடிப்பார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லிய வார்த்தையை நிறைவேற்றினீரே. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உரைத்த வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீ தருகிறபடினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும். செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. நன்மைக்காக காத்திருக்கிறாங்க, ஒரு குழந்தைக்காக காத்திருக்கிறாங்க. எத்தனையோ வருடங்களாக நான் காத்திருக்கிறேனே, என்னுடைய லைஃப்ல நன்மைகள் இல்லையே என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்வீராங்க. நம்முடைய கருத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடன் பாரங்கள் மாறட்டும். பலவீனத்தோடு இருக்கிறாங்க சுவாமி, நீர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் நிறைவேற்றுவார். நிச்சயமாய் அது நிறைவேறும். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.